இன்னைக்கோட முடியுது. இந்த டீம் எல்லாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பதவிக்குன்றது நாங்கள் கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். இந்த டீம் இந்த ரெப்ரசன்டேஷனோட சிறப்பம்சம் என்னன்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போவே ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போட்டு ஒரு வருடம் கழித்து ஒரு தேதியை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாம். அதாவது 21 ஈசி மெம்பர்ஸ், 6 ஆஃபீஸர்ஸ், 27 பேர். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். 27 பேர் இப்போவே ஒரு வருஷம் கழித்து போட்டு டேட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ராஜினாமா கடிதம். என்னன்னா, நாங்கள் சொன்ன விஷயங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் நிறைவேற்றலைன்னா நாங்களே விலகி போயிடுறோம். இப்போவே உங்கள் கையில் இருக்கு. ஏன்னா இது நாங்கள் பதவிக்காக வரல. பிரகாஷ் ராஜ் சார் சொன்ன மாதிரி, மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு தயாரிப்பாளர். திஸ் இஸ் த மெயின் பாடி ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இந்த பாடி, அதாவது தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் மொத்த இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். அந்த நோக்கத்துல தான் எல்லாரும் இன்னைக்கு ஞானவேல், கௌதம், பாண்டிராஜ், ஆல் செக்டர்ஸ், நாட் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு நடிகனா எங்கிட்ட பேசல, ஒரு தயாரிப்பாளரா நான் பேசிட்டு இருக்கேன். நடிகர் / தயாரிப்பாளர், இயக்குனர் / தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த ஒரு டீமா இந்த டீம் செயல்பட போகுது. கண்டிப்பா ஜெயிக்க போகுது. என்னோட நாமினேஷனுக்கு கண்டிப்பா ஒரு சர்ச்சை மறுபடியும் உண்டாக்குவாங்க. அதையும் நான் சண்டை போட்டு, ஏன்னா மறுபடியும் அந்த பதவிக்காக இல்லை, ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்குறோம் எல்லாரும். அது நிறைவேற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். அது எந்த தடைகள் வந்தாலும் கண்டிப்பா அதை அடிச்சு நாங்கள் கடைசியில் எலெக்ஷன் இருந்து ஜெயிக்க போறோம். பட் all resignation letters first time this team has given before assuming office. So இதுதான் ஒரு சிறப்பு அம்சம். ரொம்ப நன்றி. Let's hope for the best. எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. அதுதாங்க, அதே ஆமா இல்ல, அதான் சொல்றேன், ஒரு பிரிவுன்ட்டு இல்லை, ஒரு தயாரிப்பாளரோட பிரச்சனைகள் என்னன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நடிகர்களோட சம்பளம் உயர்வு அதெல்லாம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த இஷ்யூ. தேர் ஆர் சோ மெனி அதர் இஷ்யூஸ். வி ஹேவ் டு அட்ரஸ் இட். பதவிக்கு வந்தாதான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னா நாங்கள் பதவிக்கு வந்து தான் ஆகணும். அதனால தான் நிற்கிறோம் எலெக்ஷன்ல. ஏன்னா வெளியிலேருந்து குரல் கொடுத்து ஒன்றுமே நடக்கல 2 வருஷமா. So that's the reason why we are standing. Definitely everything நீங்க கேட்ட கேள்வி நிறைய விஷயங்கள் இருக்கு. அலசி பார்த்து அது ப்ராப்பரா செயல்படணும். ஸோ இன்னும் பேர் வைக்கல. இல்லைங்க, அதான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இது எங்களோட ஆசை, எல்லாரும் ஆசைப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணோம். அந்த ரீசனால தான் இவர் வந்திருக்காரு. ஆக்சுவலி ஃப்ரம் த பிகினிங் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நாங்கள் தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி, நீங்கள் நின்னாதான் எங்களோட இந்த குரல் எல்லா இடத்துக்கும் எதிரொலிக்கிறதுக்கு உங்கள் பர்சனாலிட்டி வரணும், ஃபோர்ஸ் பண்ணி. அதுதான் நீங்கள் எல்லா தேர்தலும் கேட்குறீங்களே, நிறைய சங்கத்திலும் இதே தான் கேட்டீங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலும் எல்லா கட்சி சார்ந்தவங்களும் இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க இருக்காங்களோ அது வேற. ஆனால் ஆஃபீஸ் பேரரா இல்லை ஈசி மெம்பரா வரும்போது இந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்கான அந்த விஷயங்கள் தான் அவங்க செயல்படுவாங்க. யாரு? டி ராஜேந்திர. அதுதான் இல்ல, அதாங்க என்ன எனக்கு புரியல. அது ஒரு போய் நிக்கலாம், எங்க போய் வேணாலும் நிக்கலாம். என்ன எதுக்கு இனத்தை பார்டர்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க? ஏன் தேவையில்லாதது? அவர் சொல்றாரு, அவங்க சொல்லிட்டு போறாரு, விட்டுருங்களேன். சொல்லிட்டு போறாரு, என்ன பண்ணலாம்?
6 டீம் கூட வரலாங்க. யாரு எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும். நாங்க எங்க அஜெண்டா நாங்க சொல்றோம். இல்ல என்னன்னா ஒரு சிறப்பு அம்சம் சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறோன்ற விஷயம்க்கு அப்புறம் 1,25,00,000 வசூலாயிருக்கு. நாமினேஷன் தாக்கல் பண்ணி கிட்டத்தட்ட 1,25,00,000. இப்பவே நல்ல வசூல் வந்துருச்சு தயாரிப்பாளர் சங்கம். அதை எடுத்து வந்து சின்ன தயாரிப்பாளருக்கு அவங்களே சப்சிடியா இப்பவே கொடுத்துலாம். எங்களால முடிஞ்ச உதவி நாங்க இப்பவே கொடுத்துட்டோம். அப்ப பதவிக்கு வந்தா எப்படி நாங்க கொடுப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ சார்.